டேய், அத்தனை அப்பாவி கையிலையும் எவன் கடன் வாங்கிட்டு வந்தானே தெரியல. ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறவனும் இருக்கான், 100 சம்பாதிக்கிறவனும் இருக்கான், 5000 சம்பாதிக்கிறவனும் இருக்கான், 1000 சம்பாதிக்கிறவனும் இருக்கான். ஆனால் அவனை அங்கேருந்து கடலூர், மெட்ராஸு, எங்கெங்கேயோ போய் மதுரையில் போய் ஒரு சந்தில் போய் கிளினிக்கை ரெடி பண்ணி நீங்கள் திருட்டு வேலை பார்க்குறதுக்கு ஏண்டா அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறவனாடா உங்களுக்கு கிடைச்சான். 100-200 சம்பாதிக்கிறவனுக்கு கிடைச்சானடா. ஏண்டா நாத்த பையில, நீ உன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் சோறு போடுறியா, இல்லை பிச்சை எடுத்து சோறு போடுறியா, இல்லை ஓத்தா ஒன்று தனியாக பெற்றாலா, இல்லை வேறு எவனுக்காவது பெற்றாலா? அறிவு கிட்ட கம்னாடி பையில, நீ என்ன முஸ்லீமாடா? நீ அறிவில்லை உனக்கு? ஏன்டா இருக்கிற அத்தனை பேரை வயிற்றுல அடித்து சாவடிக்கிற? நீ நல்லா இருப்பியா? நீ நிச்சயமாக உன் குழந்தை குட்டிக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அவன் கஷ்டத்தை நிச்சயமாக அனுபவிக்க போகிறீங்க. கூட வந்தான் பாரு அல்ல கை திருட்டு போகணும் முழிச்சான். அப்பயே நான் யோசித்தேன். ஆனால் நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்க மாட்டோம். குடும்பமே நாசமாக போகணும். எங்கேயாவது அடிபட்டு சாவுவீங்க.